வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி சொல்லுங்கள் வெல்லுங்கள் பகுதியில் துறை தந்தைகளை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்திய அளவில் சாதித்த துறை தந்தைகளை பற்றியும் நம்ம பார்க்கலாம். இந்திய அளவில் சினிமாவின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு யாரை அழைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, தாதா சாஹேப் பால்கே. இவர் தான் வந்து இந்திய சினிமாவின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவர் 1870ஆம் ஆண்டு வந்து இவர் பிறக்கிறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் வந்து எடுக்கிறாரு. அந்த படத்தோட பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஹரிச்சந்திரா அப்படிங்கிற ஒரு படம் வந்து அவர் வந்து எடுக்கிறாரு. அவர் தான் ஃபஸ்ட்டு அந்த படத்தை எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு அதில் நடிகர் நடிகைகள்லாம் யாரும் இல்லைன்றதுனால வீட்டில் இருக்கவங்களே வந்து நடிக்க வைக்கிறாரு. அதனால் இது வந்து ஒரு குடும்ப படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவரை கௌரவிக்கும் விதமாக நல்ல திரைத்துறையில் சிறந்தவங்களுக்கு, சாதனை படைத்தவங்களுக்கு தாதா சாஹேப் பால்கே அவார்டு இந்திய அரசாங்கம் வந்து தந்துட்டுருக்காங்க. இந்திய அணுக்கருவியலின் தந்தை யாருன்னா ஹோமி பாபா. அவர் தான் வந்து இந்திய அணுக்கருவியலின் தந்தை. இவரோட கான்ட்ரிபியூஷன் இந்திய அணுக்கருவியலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இவரை வந்து ஃபாதர் ஆஃப் அட்டாமிக் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவர் ஒரு விமான விபத்தில் வந்து இவர் வந்து இறந்து போயிடுறாரு. இவர் இருந்த ஒரு பார்சி வகுப்பில் வந்து பிறந்தவர். இன்ஜினியராக அவருடைய லைஃப்பை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து பல ஆராய்ச்சிகள் வந்து அவர் செய்கிறாரு. ஒரு ஆராய்ச்சியை சப்மிட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, விமான விபத்தில் அவர் துரதிர்ஷ்டவசமாக வந்து இறந்து போயிடுறாரு. இந்திய விண்வெளியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவாங்கன்னா, விக்ரம் சாராபாய். அவரை தான் வந்து இந்திய விண்வெளியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அழைப்பாங்க. ஏன்னா இவர் வந்து விண்வெளி இந்திய துறைக்கு வந்து ரொம்ப வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இவரும் வந்து ஒரு உயர்ந்த குடும்பத்தில் தான் பிறந்தவர். நல்ல வசதியான வாய்ப்புள்ள பிறந்தவர். நிறைய வந்து அவர் வந்து இந்த சயின்ஸ்க்காக, டெக்னாலஜிக்காக தன் வாழ்க்கையில் வந்து நிறைய வந்து அர்ப்பணிப்பு செஞ்சுருக்காரு. இந்திய ஏவுகணை தொழில்நுட்பத்தின் தந்தை யாருன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். இவர் இந்திய அணு சோதனைக்கு வந்து ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இந்திரா காந்தி அம்மையார் தலைமையிலான ஆட்சி அமையும் போது அவருடைய ஆப்ரேஷன் அணு ஆயுத சோதனை பேர் என்னென்னா ஸ்மைலிங் புத்தா. இவர் தான் தலைமையேற்று வழி நடத்தினார். அதே மாதிரி வாஜ்பாய் தலைமையிலான அரசு அமையும் போதும் அவர் வந்து ஆப்ரேஷன் சக்தி அப்படிங்கிற அணு ஆயுத சோதனையை வந்து அவர் நடத்தினார். இவர் அணு ஆயுத சோதனை நடத்துறதுனால உலக அளங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை வந்து எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க. அந்த அளவுக்கு வந்து இவர் இந்திய அணு ஆயுத சோதனைக்கும் அதே மாதிரி இந்தியாவுடைய மிசைலுக்கும் வந்து ரொம்ப வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அதனால தான் வந்து அவர் இந்தியாவின் ஏவுகணையின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. என்ன நேயர்களே, இந்தியாவுடைய நிறைய தரைத்தந்தைகளை பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கான கேள்வி பகுதிக்கு போகலாமா? இந்திய அணு ஆயுதத்தின் தந்தை என்று யாரை குறிப்பிடுவர்? இந்த கேள்விக்கான பதிலை திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய நேம், உங்களுடைய ஏஜ், உங்களுடைய குவாலிஃபிகேஷன், உங்களுடைய முழு முகவரியோட வாட்ஸ்அப் செய்யுங்க. முதலில் சொல்லக்கூடிய 3 பேருக்கு விருட்சம் அகாடமியின் சார்பில் பரிசுகள் வழங்கப்படும். விருட்சம் அகாடமியின் சார்பில் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு 1 மாத கால இலவச பயிற்சி அளிக்கப்படும். விருப்பப்படுறவங்க இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் செய்யுங்க.